ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டேஸ்ட் ஆஃப் அம்மா சமையல். இன்றைக்கி வந்து ஒரு ஷாப்பிங் வீடியோ தாங்க. அதுவும் அப்பப்போ எடுத்ததை வந்து எடிட் பண்ணி மொத்தமாக போட்டிருக்கேன். உங்களுக்கு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். ஒரே டைம் எடுத்ததில்லை, இது கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து சேர்த்து போட்டிருக்கேன். அதனால் உங்களுக்கு வீடியோ ஃபுல்லாகவே பார்த்துட்டு பிடிச்சிருக்கான்னு சொல்லுங்கள். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், என்னுடைய சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். இது வந்து ஒரு எக்ஸிபிஷன் போயிருக்கும்போது எடுத்திருந்ததுங்க. அதில் ஒரு கவுண்டரில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக காட்டன் சாரீஸு. சரி, அவர்கிட்ட கேட்டேன், ஓகே அலோவ் பண்ணார். நான் அதனால் எடுத்திருந்தேன். அதை எடுத்து உங்கள் கூட ஷேர் பண்ணியிருக்கேன். எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இப்போ சம்மர் இருந்ததுனால பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக காட்டன் தான். இப்போ ரொம்ப வெயில் ஸ்டார்ட் ஆகிடுச்சு இல்லைங்க, பயங்கரமாக. ஸோ காட்டன் தான் பார்த்தாலே நல்லா இருக்குது, ஆசையாக இருக்க மாதிரி இருக்குது. சரி, ஓகே பார்க்கலாம் அப்படின்றதுக்காக பார்த்தேன். பட் நான் சாரீஸ்லாம் ஒன்றும் எடுக்கல, ஜஸ்ட்டு பார்த்துட்டு மட்டும் வந்தேன். நல்லா இருந்தது கலர்ஸும். அவர் சொன்ன சாரீஸில் பேர்லாம் பார்த்தீங்கன்னா செம்ம சூப்பராக இருந்ததுங்க. நமக்கு பேர் அவ்வளோ தெரியாது, அவர்கிட்ட கேட்டு தான் தெரிஞ்சுட்டு இருந்தேன் ஒரு வருஷத்துக்கும். நல்லா இருந்தது. சரி, ஓகே அப்படின்னு சொல்லிட்டு சின்ன வீடியோவை எடுத்து உங்க கூட ஷேர் பண்ணுறதுக்காக எடுத்திருக்கேன். எப்படி இருக்குன்றதையும் சொல்லுங்கள். இந்த கலர் காம்பினேஷன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா முந்தி கலரும் சாரீஸும் ரொம்ப அழகாக இருந்தது. ரெகுலராக சாரீ கட்டுறவங்களா இருந்தால் எடுத்தால் ரொம்பவே இதுவாக இருக்கும். அதில் பார்த்தீங்கன்னா அவர் பேர்லாம் வந்து பனாரஸ் காட்டன், நிறைய செட்டிநாடு காட்டன், அப்புறம் பார்த்திங்கன்னா ஹேண்ட்லூம் சாரீஸ்னாங்க, காஞ்சி காட்டன், அந்த மாதிரிலாம் பேர் சொன்னாங்க. அப்புறம் வந்து சந்தேரி காட்டனா அந்த மாதிரி சொன்னார். கலம்காரி காட்டன் நிறைய வச்சுருந்தாங்கங்க. பிரிண்டட் காட்டன் சொன்னாங்க. சரி, அவ்வளோத்தையும் பார்த்துட்டு அப்புறம் நமக்கு அந்த சொல்லுவாங்கள்ல என்ன கலர் இருக்குது, என்ன காமிச்சு பார்த்து வச்சோம்னா அப்புறம் எங்கேயாவது போகிற டைமில் நம்ம எடுக்கிறதுக்கு இதுவாக இருக்கும்னு சொல்லிட்டு வந்ததுக்கு ஒரு குட்டி வீடியோ எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்து முடிச்சுட்டு அப்படியே கிளம்பியாச்சுங்க. பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா கண்ணாடி வளையல், அப்புறம் கிச்சன் ஐட்டம்ஸு, அப்புறம் பசங்களுக்கு பார்த்திங்கன்னா அந்த ஜுவல்லரி இருக்கும் இல்லையா, சும்மா ஆர்டிஃபிஷியல் ஜுவல்ஸ் அது மாதிரிலாம் வச்சுருந்தாங்க. அப்புறம் செப்பல்ஸு, நிறைய ஐட்டம், நிறைய கவுண்டருங்க. உள்ளே போனாலே நமக்கு டைமே பத்தாது, அந்தளவுக்கு நிறைய போட்டிருப்பாங்க. இந்த எக்ஸிபிஷன் பார்த்திங்கன்னா எப்படியும் மந்த்லி ட்வைஸ் இந்த மாதிரி போடுவாங்க. இது எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா அந்த இது இருக்குது இல்லையா, இது பார்த்திங்கன்னா இந்த கலாட்சேத்திரான்னு சொல்லுவாங்க இல்லையா, திருவான்மையூரில், அங்கே போடுவாங்க. ரொம்ப நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு. நிறைய ஐட்டம்ஸ் இருக்கும். புதுசாக பார்க்குறவங்களா இருந்தால் பார்க்கலாம். ரொம்ப நிறைய ஐட்டம்ஸ் இருக்குங்க. வந்தோம்னா எப்படியும் நமக்கு டைம் ஒரு 2 மணி நேரம் போகிறதே தெரியாது, அந்தளவுக்கு அழகாகவும் இருக்கும், பார்க்குறதுக்கும் நல்லாயிருக்கும். நான் அது எப்படி சொல்கிறது, கிச்சன் ஐட்டம்ஸ்லேருந்து அப்புறம் நிறைய இந்த ஃப்ளவர் வாஷ், ஹேண்ட் பேக்ஸ், அந்த மாதிரி நிறைய ஐட்டம்ஸ் இருக்கும். பார்க்கும்போது வாங்குறவங்க வாங்கலாம். ரெகுலராக போடுறதுனால நான் அப்பப்போ எப்போது எனக்கு டைம் கிடைச்சா பார்த்துட்டு வருவேங்க. இந்த கலாட்சேத்திராவில் நல்லாயிருக்கும் அது. இதுவும் பார்த்திங்கன்னா இந்த கழுத்தில் போடுறோம் இல்லையா அந்த ஐட்டம்ஸ், இதெல்லாம் அந்த நூல் த்ரெட்டில் பண்ணதுங்க. திக்காக ஒரு மாதிரி த்ரெட் வரும் இல்லையா, இது சாரீஸ்க்கு சுடிதாருக்கெலாம் மேட்சாக போடுறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். இதுலேயே அவங்க பேங்கிள்ஸ் வச்சுருந்தாங்க. அப்புறம் இந்த காலில் போடுறாங்கள கொலுசு, அதுலேயே பார்த்திங்கன்னா சலங்கையெல்லாம் வச்சு இதே மாதிரி இந்த த்ரெட்லேயே பண்ணியிருந்தாங்க. நான் லாஸ்ட் டைம் கூட ஒரு வீடியோ போட்டிருந்தேன், அதுலேயும் ரொம்ப அழகாக இருக்கும். அது பார்த்துட்டு நிறைய பேர் கமெண்ட்ஸில் கூட சொல்லியிருந்தாங்க நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு. இது வந்து அந்த ஈசிஆர் ரோடு போயிருந்தாங்க. ஈசிஆர் ரோட்டில் வந்து அந்த பிரார்த்தனா தேட்டர் வரும் இல்லையா, அது பக்கத்தில் ஒரு கார்டன் இருக்கும். அங்கே போயிருந்தப்போ எடுத்த வீடியோ, அதையும் இது கூட ஆட் பண்ணியிருக்கேன் உங்களுக்காக. சும்மா பாருங்கள் எப்படி இருக்குன்னு, பிடிச்சிருக்கான்னு பாருங்கள். அங்கேயும் போனால் அப்படி தாங்க, பெரிய கார்டனை சுற்றி பார்க்குறதுக்கே எப்படியும் உங்களுக்கு 1 மணி நேரம் 2 மணி நேரம் தேவைப்படும். அவ்வளோ பெருசாக இருக்கும். எல்லா ஐட்டம்ஸும் அதில் எவ்வளோ என்னென்ன செடி இருக்கோ எல்லாமே நிறைய செடி வச்சுருப்பாங்க. பூச்செடி அது இதுன்னு நிறைய இருக்கும். பெரிய பெரிய வீடு இருக்கவங்கலாம் வாங்குவாங்கங்க. வந்து இந்த வில்லாஸ்லாம் வச்சுருக்காங்க இல்லையா, அவங்கெல்லாம் பார்த்திங்கன்னா அந்த பெரிய இதெல்லாம் வாங்குவாங்க. வந்து மரம் மாதிரியெல்லாம் வச்சுருப்பாங்க. நமக்கு தேவையான ஃப்ளாட்டில் வைக்கிற மாதிரி ஒரு குட்டி செடி தான் இருக்கான்னு பார்க்க போயிருந்தேன். அந்த பக்கம் போகும்போது சரி பார்க்கலாம் அப்படின்றதுக்காக உள்ளே போய் ஒரு ரவுண்ட் அடித்து பார்த்துட்டு வந்தோம். இதெல்லாம் பார்த்திங்கன்னா இலைங்க, அந்த மரத்தில் இருக்கிற இலையே இந்த மாதிரி டிசைன் எப்படி இருக்குது பார்த்திங்களா, ஃபுல்லாக குட்டி குட்டி செடி. அந்த செடியோட இலையே இந்த மாதிரி இருந்தது பார்க்குறதுக்கு வித்தியாசமாக. நான் ஃபஸ்ட் டைம் பார்த்தேன், அதனால சரி ரொம்ப அழகாக இருக்கேன்னு வீடியோ எடுத்தேன். அல்லிப்பூ, இங்கெல்லாம் இந்த அல்லிப்பூலாம் பார்க்குறதுக்கே ரொம்ப ரேராக இருக்குங்க. அது பார்க்கும்போது இந்த மாதிரி எடுத்து வச்சுருந்தா தான் பார்க்க முடியும். நம்ம வில்லேஜ் சைட்லனா நல்லா பார்க்கலாம். இங்கெல்லாம் நம்ம இந்த சென்னையிலலாம் அவ்வளோவா பார்க்க முடியாது. சரி அதனால் இதை ஒரு வீடியோவாக எடுத்து வச்சுருக்கேன். இதுவும் செம்பருத்தியும் பார்த்திங்கன்னா நிறைய கலர்ஸ் வச்சுருந்தாங்க. அதெல்லாம் எடுத்தேன், பாதிக்கு மேலே வீடியோ வரவே இல்லைங்க. ரோஸு, செம்பருத்திலாம் நிறைய கலர்ஸில் இருந்தது. எடுத்தது வந்து சரியாக விழலையா இல்லை என்னன்னு தெரில, வீடியோவாக வரல. இருந்தது மட்டும் உங்கள் கூட ஷேர் பண்ணியிருக்கேன். அதே மாதிரி இந்த பூ என்ன பேருன்னெலாம் எனக்கு தெரியலங்க. இதுவும் அழகாக இருந்தது, நிறைய கலர்ஸாக இருந்தது. சரி, சின்ன சின்னதாக கிளிப்பாக இருந்தது, எடுத்து வீடியோ மொத்தமாக உங்களுக்கு போட்டிருக்கேன். எப்படி இருக்குன்னு பாருங்கள். வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டு பிடிச்சிருக்கான்னு சொல்லுங்கள். பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். இதெல்லாம் முடிச்சுட்டு நான் அப்புறம் எங்கள் அம்மா வீட்டுக்கு போனேன். அன்றைக்கின்னு பார்த்திங்கன்னா பாண்டிச்சேரியில் வந்து மதர் அரவிந்தர்னு இருக்காங்க, சில பேருக்கு தெரிஞ்சிருக்கும். அவங்களுடைய பர்த்டே அன்றைக்கி 21 February 21 மதர் அவங்களுடைய பர்த்டே அன்றைக்கி. அதனால் அம்மா என்ன பண்ணாங்க, அந்த சிம்பிள் போட்டிருந்தாங்க, அவங்களுடைய சிம்பிள். இவங்க வந்து மதரோடையது, இது வந்து அரவிந்தருடையது. அவங்க சிம்பிள் வந்து அந்த பூவெலாம் வச்சு போடுவாங்க. அது அம்மா வந்து முதல் நாளே பூவெலாம் வாங்கி ரொம்ப அழகாக பண்ணியிருந்தாங்க. பார்க்குறதுக்கே சூப்பராக இருந்தது. சரி, ஒரு குட்டி வீடியோவாக எடுத்தேன். இவங்க தான் அந்த மதர், பாண்டிச்சேரி அன்னை. அவங்களுடைய பர்த்டேக்கு இந்த மாதிரி பண்ணியிருந்தாங்க.
எவ்வளோ அழகாக இருக்குது பார்த்தீங்களா? அது பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கு. சரி ஒரு சின்ன வீடியோ எடுத்து அதையும் ஷேர் பண்ணலாம் அப்படின்றதுக்காக குட்டி குட்டி வீடியோங்க அப்பப்போ எடுத்ததை எடுத்து மொத்தமாக அவங்க கூட ஷேர் பண்ணியிருக்கேன். நீங்கள் வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டு நல்லா இருக்கான்னு சொல்லுங்கள். சரி எப்பொழுதும் குக்கிங் வீடியோ போடுறோம் இல்லையா, கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கட்டும் அப்படின்றதுக்காக இந்த மாதிரி வீடியோ எடுத்ததை ஷேர் பண்ணியிருக்கேன். இதெல்லாம் முடிச்சுட்டு சரி குட்டி சைக்கிள் வாங்கலாம் பசங்களுக்கு அப்படின்றதுக்காக கிளம்புனோம். அங்கே போகிறப்ப பார்த்தீங்கன்னா இந்த இதுவும் சண்டேங்க, இது வேறு ஒரு நாள். இங்கேயும் பார்த்தீங்கன்னா சின்ன குட்டி எக்ஸிபிஷன் போட்டிருந்தாங்க. சரி அதையும் பார்க்கலாம் அப்படின்றதுக்காக போனோம். ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா நான் இது சொன்னேன் இல்லையா உங்கள்கிட்ட கலாஷேத்ரா ஃபஸ்ட்டு பேர், அதே மாதிரி தாங்க, அதே மாதிரி தான் போட்டிருந்தாங்க. இங்கேயும் இந்த ஸ்டால்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா சேம் அவங்களோடது மாதிரியே இருக்குது. மேபி அதுவா அப்படின்னு எனக்கு தெரியல. ஆனால் அங்கே பார்த்த ஐட்டம்ஸ்லாம் இங்கேயும் நிறைய இருந்தது பார்க்குறதுக்கு. சரி ஒரு சின்னதாக ஒரு வீடியோ எடுத்துகிட்டு சுற்றி பார்த்துட்டு சைக்கிள் வாங்க போனேன். என் பசங்களா பின்னாடி அம்மா சைக்கிள் வாங்க தானே வந்தோம், இதையே பார்த்துட்ருக்கீங்க, நம்ம எப்படி வாங்க போகிறதில்ல, எதுக்கு பார்க்குறீங்கன்னு. சரி சும்மா பார்க்கலாண்டா, வந்தோன்னு சொல்லிட்டு ஹேண்ட்பேக்கை பார்த்தோன்னே ஒன்று ஒன்றா எடுத்து பார்த்துட்டு ஜஸ்ட் வாங்கலை, சும்மா பார்த்து ஒரு சின்ன வீடியோவும் எடுத்துகிட்டு கிளம்பலாம் அப்படின்றதுக்காக பார்த்துட்டு இருந்தேன். ரொம்ப அழகாக இருந்தது. பேக்ஸும் பார்க்குறதுக்கு அவ்வளோ கலர்ஃபுல்லாக நிறைய டிசைன் பாருங்களேன், எப்படி இருக்குது பாருங்களேன். இதெல்லாம் நம்ம யூஸ் பண்ணுறது வந்து நல்லாயிருக்கும். சின்ன பசங்களாக இருந்தால் நல்லாயிருக்கும். காலேஜ் போகிற பசங்க அந்த மாதிரி இருந்தால் யூஸ் பண்ணும்போது அழகாக இருக்கும். நம்ம பார்த்துட்டு கிளம்பலாம் அப்படின்றதுக்காக பக்கத்தில் பார்த்திங்கன்னா பித்தளையிலேங்க சின்ன ஐட்டம்லேருந்து நல்லா பெரிய இது வரைக்கும் வச்சுருந்தாங்க. குட்டி சிலையில் ஆரம்பித்து அப்படியே இந்த மாதிரி பெருசாக அந்த புத்தர்லாம் இருக்கார் பாருங்கள், அதெல்லாம் இன்னும் பெருசாக வச்சுருந்தாங்க. நான் அந்த பக்கம்லாம் எடுக்கலை. அது முடிச்சுட்டு அதுக்குள்ளே பசங்க இழுத்துட்டு போயிட்டாங்க, சைக்கிளை பார்க்கலாம் வாங்கன்னு. சரின்னு போயிட்டு அதை ஒரு 1/2 hour சுற்றி பார்த்தாங்க. இவங்க கேட்குற மாதிரிலாம் அவர்கிட்ட இல்லை. நல்லா சைக்கிள் வந்து என்னென்னமோ டிசைன்லாம் சொல்லுதுங்க அங்கே பேர்லாம், நமக்கு அதெல்லாம் தெரியல. சரி அவர் கேட்டு பார்த்தா அந்த மாதிரி இல்லை. சரி வேறு வாங்கலாம், வேறு இடத்துக்கு போகலான்டா அப்படின்னு சொல்லிட்டு அங்கேயே சுற்றி பார்த்துட்டு ஒன்றும் செட்டால் வந்து வெளில வந்துட்டாங்க. அவங்க சின்ன பசங்க, ரொம்ப சின்ன பசங்க ஓட்டுற மாதிரி இருக்குது, இவங்க ஓட்டுற அளவுக்கு இல்லை. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு கிளம்பியாச்சு. வெளியில் வந்து பார்த்திங்கன்னா அந்த கிளாஸ் பெயிண்டிங் அதெல்லாம் இருந்தது, குட்டி பசங்களாம் பண்ணிகிட்டு இருந்தாங்க. சரி அதையும் பார்த்தா ரொம்ப நல்லா இருந்தது. அதையும் ஒரு கிளிப் எடுத்துகிட்டு சரி அப்படியே கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்தாச்சுங்க. இதுதான் இந்த வீடியோ எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். உங்களுக்கு பிடிச்சிருக்கான்னு சொல்லுங்கள். பிடிச்சிருந்துச்சுன்னா என்னுடைய சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். புதுசாக பார்க்குறவங்களா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுடைய சப்போர்ட்டை கொடுங்க. தேங்க்யூ.